ஒரு இண்டஸ்ட்ரியில ட்ரேட் யூனியன் தொடங்குனாலோ, அல்லது அந்த எம்ப்ளாயி எல்லாம் வந்து அதுல மெம்பர் ஆனாலோ, அந்த இண்டஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆயிரும், மூடப்படும்னு ஒரு கருத்து இருக்குது. அது பத்தி தொழிற்சங்க கோரிக்கை வச்சதுனால, தொழிலாளர் போராட்டத்தினால, இந்த நிறுவனம் மூடிச்சு அப்படின்னு இதுவரைக்கும் எந்த எந்த முதலாளியாவது அல்லது எந்த அரசாங்கமாவது இதுவரைக்கும் சொல்லியிருக்காங்க. தொழிற்சாலை மூட விடாமல் தடுப்பதற்கு தொழிற்சங்கங்கள் முயற்சி பண்ணியிருக்கு. தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்ட பிறகு அதை மூடக்கூடாதுங்கிறதுக்காக போராடி இருக்கு. நான் மறுபடியும் இந்த பஞ்சாலையவே மீண்டும் எடுத்துக்கிறேன். கோவையிலும் இந்தியா முழுமையிலும் கிட்டத்தட்ட 120 பஞ்சாலைகள் மூடப்பட்ட போது அரசாங்கத்திட்ட போராடி மூடப்பட்ட மில்லை நீ எடுத்து நடத்து அப்படின்னு சொன்னது மூலமாகத்தான் இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல என்டிசி நேஷனல் டெக்ஸ்டைல் கார்பரேஷன் என்பதே உருவானது. அதே போல தமிழ்நாட்டிலையும் மதுரையில மகாலட்சுமி இருந்தது. தொண்டுகட்ட ஜீவா, ராமமூர்த்தி, முத்துராமலிங்க தேவர் இவங்கெல்லாம் தொழிற்சங்கம் நடத்தின இடம். அத திரும்ப அதை நடத்த வேண்டும் என்பதற்காக எவ்வளவு போராட்டம் கடைசியில தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்று நடத்த வச்சு. மதுரையில மீனாட்சி மில்னு ஒண்ணு இருக்கு. அந்த மீனாட்சி மில்ல செட்டியாரை விட்டு போயிட்டாரு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கு கடன் கொடுத்துருச்சு. கடனை கொடு அப்படின்னு தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கேட்டாங்க. தொழிற்சங்கம் தான் போய் உட்கார்ந்து பேசி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா நீ அவங்க செட்டியாருடைய நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா நீயே நிர்வாகத்தை நடத்து. உங்களுக்கு கீழே நாங்க வேலை பார்க்கிறோம், வேலை பார்த்து உற்பத்தி எடு, உன் கடனை எல்லாம் வசூல் பண்ணிக்கோ, வசூல் முடிஞ்ச வரைக்கும் திருப்பி அவருடைய ஓனர்கிட்ட திருப்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 8 ஆண்டு காலம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய தொழில்நுட்ப வல்லுநர்களை போட்டு மீனாட்சி மில்லை நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி செட்டியார் அவருடைய ஓனர்கிட்ட திருப்ப ஒப்படைக்கப்பட்டது. இது அந்த அவர் சொல்லி என் மில்ல நீ எடுத்துக்க அப்படின்னு போய் சொல்லுவாரா ஓனரு, முதல் உரிமையாளரு? ஆனா அதாவது அந்த உரிமையாளரையே நடத்த முடியாமல் போனாலும் கூட அதை நடத்த வேண்டும் என்பதற்காக அரசாங்கத்தோடும் மற்ற இடங்களோடும் போராடி அதை நடத்த வைத்ததுதான் தொழிற்சங்க வரலாறு. ஆனா இந்த வரலாறை யாரும் நம்ம தொழிற்சங்கங்களே அதை வெளிச்ச சொல்றது. இதே போல நிறைய உதாரணங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். பல இடங்கள்ல ஒரு டியூப் கம்பெனி காமினி டியூப்னு நினைக்கிறேன். ஆமா, காமினி டியூப் இதுல மகாராஷ்டிரால மூடப்பட்ட போது தொழிலாளர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க கூட்டுறவு முறையில இதை நடத்துறோம், ஆனா எங்களுக்கு நிர்வாகம் தெரியாது, முதலாளி நீங்க உட்கார்ந்து நிர்வாகம் பண்ணுங்க, ஆனா இதுல வரக்கூடிய நஷ்டத்தையும் லாபத்தையும் நாங்க இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொழிலாளர்களே ஏற்று அதை லாபத்துக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறது இந்தியாவுடைய சரித்திரத்துல இடப்பட்டு. நடத்தவே முடியாம போகுது அப்படின்னு சொன்னா அது அரசாங்கத்துடைய கொள்கைகள் அல்லது நிர்வாகத்துடைய மிஸ்மேனேஜ். பஞ்சாலைகளுக்கு நேர்ந்த கதியில ஒண்ணு தேசிய நூறு பஞ்சாலை கொள்கைகள் மாற்றப்பட்டதுன்னா, இன்னொன்னு போன தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையில் அந்த பஞ்சாலை முதலாளிகள் அதை உருவாக்கிய போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உருவாக்கினாங்க. குறிப்பிட்ட சில சமூகங்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சில சமூகங்களை சேர்ந்தவங்க தான் அந்த முயற்சியை எடுத்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆனா அவங்க மகங்க பேரங்க பிறக்க போது அவன் பெரிய பணக்காரனாவே பிறந்துட்டான். அந்த இண்டஸ்ட்ரியில லாபம் கடுமையான லாபத்தை ஈட்டிக் கொண்டிருந்த அந்த தொழில லாபத்துல சரிவு ஏற்பட்ட போது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக் கொள்வதற்கு பதிலாக பழைய ஊதாரித்தனத்தையே தொடர்ந்தான். அதன் காரணமாக இந்த நிர்வாக கோளாறு ஏற்பட்டது. அதனால மூடப்பட்டுச்சு. இதுதான் காரணமே தவிர நிச்சயமாக தொழிற்சங்கத்துல மெம்பர் சேர்ந்தா தொழிற்சங்கம் கோரிக்கை வச்சா பில்லு முடியும் அப்படின்னு சொல்வதுங்கிறதுக்கு இது வரைக்கும் தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவுல ஒரு உதாரணம் கூட கிடையாது. இதுதான் உண்மை.